இன்ஸ்டாவில் பிரபலமானோன்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு அடிச்சதா ஒரு நியூஸ் ஒரு நியூஸ் சேனலில் போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எத்தனையோ திறமைசாலிகள் இருந்தாங்க. அவன் திறமைகள் வந்து கொஞ்சம் கூட வெளியில் இல்லாமல் நிறைய பேர் மண்ணோடு மண்ணாக போயிட்டான். ஆனால் இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு சின்ன ஒரு திறமை இருக்கா, அதை வந்து நீ இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் போட்டினா என்றைக்காவது ஒரு நாள் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும். உன்னுடைய திறமைகள் வெளி உலகத்துக்கு போகும். உனக்கு ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். உன்னுடைய லைஃபை எத்தனையோ ஒரு விதங்களை நீ நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறான். எத்தனை ஜென்ஸாக இருக்கட்டும், இல்லை லேடிஸாக இருக்கட்டும், ரொம்ப பெர்ஃபெக்டாக பயன்படுத்தி இன்றைக்கி பிஸ்னஸை எத்தனையோ பேர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கான். தன்னோட திறமை வெளியில் கொண்டு போகிறான். எத்தனையோ திறமைகள், நிறைய மாற்றுத்திறனையில் இருக்கும், திருநங்கையில் எல்லாருமே நிறையா அருமையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சில கழுசடைங்க இருக்குது பாருங்கள், சரியான பன்னாட கழுசடைங்க. இதுக்கெல்லாம் எங்கே போய் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. தான் உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக காட்ட முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி காட்ட முடியுமோ காட்டி, அதாவது அந்த உடம்பு தான் திறமை அப்படிங்கிற மாதிரி வீடியோவாக அள்ளி போட்டு, அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு போதையாக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஒரு லைக்குக்காக தன்னை வந்து அழகுன்னு உலகத்துக்கு காட்டிக்கணும், தன்னை வந்து நிறைய பேர் ரசிக்கணும். அது ஒரு போதை. நீங்கள் ஒரு போதைக்கு அடிக்டாக என்ன பண்ணுவான், அந்த போதைக்காக என்ன கேவலமான செயலையும் ஈடுபடுவான். திருடுவான், அடிப்பான், உதப்பான், கொலை கூட பண்ணுவான். அந்த மாதிரி இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாவில் லைக்குக்காகவும் ஷேருக்காகவும் தன்னை நிறைய பேர் பின்னாடியே ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் நம்மளை வந்து ஏதாவது புழுந்துக்கிட்டே இருக்கணும், தன்னை அழகுன்னு சொல்லணும், அந்த கமெண்ட்டை படிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக இறங்க முடியுமோ, அதே மாதிரி சட்டத்துக்கு புறமாக எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி வீடியோ போடுறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஜென்மங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஒரு ஸ்தலம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், 80s 90s உள்ளவங்களுக்கு தெரியும், இதனுடைய வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ பிறந்தவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது, அதனுடைய வேல்யூ தெரியலை. கஷ்டங்கிறது தெரிஞ்சால் தானே. கஷ்டமே தெரியாமல் இப்படி சொகுசாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதனுடைய கஷ்டங்கள் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு சட்டத்துக்கு புறம்பாக இறங்குறது, இந்த மாதிரியான கேவலமான செயலில் ஈடுபடுறது, உடம்பு தான் திறமைன்னு காட்டுறதெல்லாம் வந்து படு கேவலமான ஒன்று. இதை விட கேவலம் உலகத்தில் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மட்டும் கெட்டு போகல, உங்களை பார்த்து இன்னும் பலாயிரக்கணக்கான சின்ன பசங்களையும் சின்ன பொண்ணுங்களையும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பல பேர் கெட்டு போகிறோம். ஓ இப்படியும் பண்ணலாமோ, இப்படியும் செய்யலாமோன்னு சொல்லிட்டு தன் உடம்பை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக காட்டி எவ்வளோ ஒரு இந்த சமூகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமில்ல. ரொம்ப சர்வசாதாரணமாக உங்களுக்கு தெரியுது. நீங்கள் பேசுகிற ஆபாச வார்த்தை, ஆபாச செயல்கள் எல்லாமே இந்த சமூகம் முழுக்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க. எத்தனை பேர் நீங்கள் கெடுக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியலை. ரொம்ப அழகாக ரீச் ஆகுது. அதாவது நீங்கள் மொபைலுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை காட்டுறீங்க, ஆனால் அந்த மொபைலோட கேமரா போய்ட்டு எத்தனை லட்சம் பேர் உங்கள் வீடியோ பார்க்குறான், எத்தனை குழந்தைங்க பார்க்க போகுது, எத்தனை பசங்க பார்க்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து திருந்திர ஜென்மங்கள்லாம் கிடையாது. அது நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சில விஷயங்களை இன்வால்வ் ஆகி பண்ணுற வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. குடிக்கிறத நீ வீடியோ எடுத்து போடுற, இதை விட கேவலம் எங்கே இருக்குது? குடிக்கிறது நல்ல பழக்கமா? எந்த உலகத்தில் சொன்னாங்க குடிக்கிறது நல்ல பழக்கம், சிகரெட் அடிக்கிறது நல்ல பழக்கம், நீ உடம்பை காட்டி வீடியோ போடுறதுல நல்ல பழக்கம் எந்த உலகத்துக்கு? ஏது அது ஒழுக்கமாக? அது ஒழுக்கத்திலே மோசமான ஒழுக்கம் அதுதான். அந்த மோசமான ஒழுக்கத்தால் இன்னும் பல பேருக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல.